ஹலோ கைஸ், வெல்கம் டு கிறிஸ் கிரியேஷன்ஸ். நம்மளோட இந்த சேனல்ல நிறைய அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரோடைய டுட்டோரியல் வீடியோஸ்லாம் பார்க்க போறோம். அதோட ஸ்டார்டிங்கா Adobe XD யூஸ் பண்ணி எப்படி UIUX டிசைன் பண்றதுன்னு பார்க்கலாம். அண்ட் நம்மளோட வீடியோஸை நீங்க ஃபாலோ பண்றது மூலியமா நீங்க UIUX டிசைனிங்கோட பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோல Adobe XDனா என்ன, UIUX டிசைன்னா என்ன, UIUX டிசைன் படிக்கிறதுனால என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அண்ட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். இப்ப Adobe XDனா என்னன்னு பார்க்கலாம். Adobe XD டூல் யூஸ் பண்ணி வெப்சைட், வெப் ஆப்ஸ், மொபைல் ஆப்ஸோட UIUX டிசைன் வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு சாஃப்ட்வேர். இதே மாதிரியான ஃபிக்மா, ஸ்கெட்சின் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. பட் Adobe XD வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். தென் இப்போ ஒரு மொபைல் அப்ளிகேஷன் நீங்க ஒரு டிசைன் பண்றீங்கன்னா அது உங்களோட மொபைல்லே வந்து நீங்க ப்ரிவியூ பண்ணிக்கலாம். அந்த ஒரு நல்ல ஆப்ஷனும் Adobe XDல இருக்கு. தென் மேக் OS அண்ட் விண்டோஸ் OS ரெண்டுக்குமே வந்து நம்ம Adobe XD வந்து சப்போர்ட் ஆகும். இப்ப UIUX டிசைன்னா என்னன்னு பார்த்துக்கலாம். இப்ப UX டிசைனா என்னன்னு பார்க்கலாம். UX டிசைனா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனோட ஒர்க் என்னதுன்னா, இப்போ கிளைண்ட் ஒரு ஆப் வந்து டிசைன் பண்ணி கொடுக்க சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் ஆப்பு, ஃபர்னிச்சர் ஆப்பு, டிராவல் ஆப்பு, எதா வேணாலும் இருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து என்னென்ன பேஜஸ் இருக்கணும், என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கணும், அதெல்லாமே டிசைன் பண்ணி கொடுக்கறது தான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனோட வேலை. இதோட ஒரு 3 இம்பார்ட்டன்ட் கேட்டகரிஸ் இருக்கு. ஸ்டோரி டெல்லிங், அப்ஜெக்டிவ்ஸ், ஒயர் ஃப்ரேமிங். இப்போ ஃபுட் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அதோட பேஜஸ் என்னென்ன இருக்கணும், அது எல்லாமே வந்து ஃப்ரீ அண்ட் ஸ்கெட்ச்ல வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஃப்ரீ அண்ட் ஸ்கெட்ச்ல டிசைன் பண்ணதை வந்து Adobe XD டூல்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. லைக் இந்த இமேஜ்ல இருக்கு பாத்தீங்களா, ஜஸ்ட் ஒரு அவுட்லெட், இந்த சர்க்கிள்ல இமேஜ் வரணும், கீழே இது கீழே அதோட நேம் வரணும், ஜஸ்ட் அவுட்லெட் மட்டும் டிசைன் பண்ணுவாங்க. அதை வந்து யூசர் கிட்ட கொடுத்து இது ஓகேவா இல்லை ஃபர்தராக ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்ட்டு ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா மறுபடியும் டிசைன் பண்ணிட்டு மறுபடியும் யூசர் கிட்ட கொடுத்து ஃபீட்பேக் வாங்கிக்குவாங்க. இந்த அப்ஜெக்டிவ் வந்து இம்பார்ட்டன்ட். அது வந்து பேசிக்கானது. நம்ம எதுக்கோசம் இந்த ஆப்பு, என்ன பர்பஸ், இதெல்லாம் என்ன பெனிஃபிட்ஸ், அதெல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்ஜெக்டிவ்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் ஒயர் ஃப்ரேமிங். ஒயர் ஃப்ரேமிங்ன்றது ஒரு கனெக்ஷன்ஸ் மாதிரி தான். இப்போ ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த ஹோம் பேஜுக்கு போகணும், நெக்ஸ்ட் பேஜ் என்ன போகணுன்றதை நம்ம கிளிக் பண்ணுவோம். இப்போ ஐஸ்கிரீம்ன்றதுனா ஐஸ்கிரீமை கிளிக் பண்ணால் ஐஸ்கிரீமோட பேஜஸ் போகணும். அதில் வெரைட்டி ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் வந்து இருக்கும். அந்த வெரைட்டி ஆஃப் ஐஸ்கிரீம்ஸில் நம்ம கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணி அந்த மாதிரி ஒவ்வொரு பேஜுக்கும் நெக்ஸ்ட் இது கிளிக் பண்ணோம்னா நெக்ஸ்ட் பேஜ் இதுதான் போகணுன்றது வந்து ஒயர் ஃப்ரேமிங்ஸில் தான் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் ஓவராலாக இருக்கிறது தான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் UI டிசைனா என்னன்னு பார்க்கலாம். UI டிசைனா யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன். யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன்னா எதுவும் இல்லை. இப்போ UX வந்து வெறும் அவுட்லெட் மட்டும் பண்ணாங்களா, அந்த அவுட்லெட் பண்ண ஆப்பை வந்து ஓவராலாக ரியல் இமேஜஸ் கொடுத்து தென் கலரிங் எல்லாமே கொடுத்து ஃபுல் அப்ளிகேஷனை வந்து டிசைன் பண்ணுறது தான் யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனோட வேலை. இதில் ஒரு 4 கேட்டகரிஸ் இருக்குது. கலர்ஸ், விஷுவல் டிசைன், இன்ட்ராக்டிவ் டிசைன், மாக்அப்ஸ். கலர்ஸ்ன்றது இப்போ ஒரு ஃபுட் ஆப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கான்ட்ராஸ்டான கலர்ஸ் கொடுக்கலாம். ரெட்டு, ஆரஞ்சு, அந்த மாதிரி கலர் சூஸிங் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருந்தால் தான் ஃபுட் ஆப்புக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகும். ஸோ கலர் சூஸிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். தென் விஷுவல் டிசைன். இப்போ ஓவரால் ஆப்போட லுக் எப்படி இருக்குது, இப்போ அந்த ஆப் ஓப்பன் பண்ணோம்னா ஒரு அட்ராக்டிவாக அந்த ஒரு விஷுவல் வந்து அட்ராக்டிவாக இருக்கணும். அதுதான் விஷுவல் டிசைனோட வேலை. தென் இன்ட்ராக்டிவ் டிசைன். இன்ட்ராக்டிவ் டிசைன்றது ஒரு டிரான்சிஷன்ஸ் மாதிரி தான். இப்போ ஒரு பேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு டிரான்சிஷன் நடக்கும். இப்போ பேக் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு டிரான்சிஷன் நடக்கும். மெனுவார் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு டிரான்சிஷன் நடக்கும். அந்த டிரான்சிஷன்லாம் செட் பண்ணுறது தான் இன்ட்ராக்டிவ் டிசைன்வாங்க. தென் மாக்அப்ஸ். மாக்அப்ஸ்ன்றது ஒரு குட் ப்ரெசன்டேஷனுக்கோசரம் யூஸ் பண்ணுறது தான். இப்போ நார்மலாக ஒரு ஆப்பை வந்து நீங்கள் ஷோ பண்ணுறதுக்கும் இப்போ இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி ஒரு மாக்அப் மாதிரி ஒரு மொபைலில் ஷோ பண்ணுற மாதிரி ஒரு டிசைன் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ மாக்அப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாக்அப்ஸ் எப்படி பண்ணுறதும் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது UIUX விஷுவல் டிஃபரன்ஸ். லெஃப்ட் சைடில் இருக்கிறது UX டிசைன், ரைட் சைடில் இருக்கிறது UI டிசைன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி UX டிசைனில் இப்போ ஒரு ஆப்போட அவுட்லெட் மட்டும் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். பட் UI டிசைனில் அதோட கலர் சூஸிங்கு, அதோட ரியல் இமேஜஸ்ஸு, டிரான்சிஷன்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிற ஹோமுக்கும் இங்கே இருக்கிற ஹோமுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இதெல்லாமே பண்ணுறது UI டிசைன். ஸோ ஓவராலாக நீங்கள் பார்க்கும்போது UIக்கும் UXக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது UIUX ஜாப்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ்.
யூஐஎக்ஸ் ஜாப்ஸ்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட் ஜாப்ஸ், ஃப்ரீலான்சிங் இருக்கு. கார்பரேட் ஜாப்ஸில் இந்த மொபைல் அப்ளிகேஷன், வெப்சைட்ஸ் டெவலப்பிங்கு, அந்த மாதிரியான எல்லா கம்பெனிஸ்லையும் நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணி நீங்கள் டைரெக்டாக ஜாப்ஸ் போயிடலாம். இல்லை ஃப்ரீலான்சிங்கும் பண்ணலாம், பேசிவ் இன்கமும் பண்ணலாம், இல்லை ஃபுல் டைம் ஃப்ரீலான்சிங்கும் பண்ணலாம். அதுக்கு சில வெப்சைட்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் அதில் போய் ஃப்ரீலான்சிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சர்டிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உடிமி கோர்ஸ், கூகுள் கோர்ஸரா, ஷா அகாடமி, ஸ்கில் ஷேர், இந்த ஃபோரம்ஸ்லாம் போய் என்ரோல் பண்ணி நீங்கள் கோர்ஸ் முடிச்சீங்கன்னா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன்ஸும் நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோவும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே நீங்கள் நல்லா கற்றுக்கலாம். நான் பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் அப்கமிங் வீடியோஸில் நான் போடுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.